Hi butterflies, welcome back to Take Cook Fiction Ram. Sorry, Take Cook Sunshine Garden Ram. ஸோ ரொம்ப நாளாக நானும் ஸ்டோரி போடாமல் விட்டுட்டேன். சாரி ராம். அண்ட் ஷார்ட்ஸ் என்னான்னு தெரில, எனக்கு கொஞ்சம் நாளாக அதெல்லாம் காப்பிரைட்ஸ்னு வருது. நான் அதனால தான் போடாமல் இருக்கேன். ஸோ ஒன்ஸ் எல்லா ப்ராப்ளமும் சரியானோடனே நான் அகைன் வந்து ஷார்ட்ஸ் ட்ரை பண்ணுறேன்டா. அண்ட் இந்த ஸ்டோரி பற்றி பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து பியூர் வந்து ஒரு ஹாரர் ஸ்டோரி தான். நான் இது வரைக்கும் போட்டதில்லை இந்த மாதிரி. இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நான் எப்படி நான் பேய் மாதிரி கொண்டு போகிறேன்னா, இல்லை எங்கேயாச்சும் காமெடி பண்ணி சொதப்ப போகிறேன்னான்னு எனக்கு சுத்தமாக தெரில. ஒரு ஃப்ளோவில் போகுது. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரியெல்லாம் எதாக சொல்லலை. பட் சீரியஸாக நான் பேசும்போது எனக்கு டேக் குக்கை நினச்சிக்கிட்டு தான் பேசுவேன். ஸோ அப்போ எனக்கு என்ன தோணுதோ அதுதான் நான் சீன்லேயும் கொண்டு வருவேன். ஸோ அதே மாதிரி தான் இதையும் நான் ட்ரை பண்ணுறேன். மேபி நான் கண்டிப்பாக அந்த ஒரு பயத்தை கொடுப்பேன்னு நினைக்கிறேன். பட் பார்க்கலான்டா. ஸோ போகிறது வரைக்கும் நம்ம பேசினது டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலான்டா. ஸோ ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கே பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பெரிய காலேஜ் தாண்டா காட்டுறாங்க. அந்த சிலோன் அப்படின்ற சிட்டிலேயே அதான் பெரிய காலேஜ் போல், ஒரு யூனிவர்சிட்டி. ஸோ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு செலிப்ரேஷன் நடக்குது. ஹோல் காலேஜே வந்து நிறையா கலர் கலர் லைட்ஸு, இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த மாதிரி நிறையா மியூசிக்னு செம்ம அழகாக போகுது. ஃபுல்லாமே பணக்காரங்க தான் இருப்பாங்க போல். அதனால அவங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாமே ரிச் அண்ட் ராயலாக இருக்குது. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரே ஒரு பர்சன் மட்டும்டா ரொம்ப நர்வஸாக நிற்கிறாங்க. அவங்கள பார்க்குறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஒரு பிளாக் கலர் ஷர்ட் அண்டு ப்யூர் பிளாக்ல தான்டா இருக்காங்க. அந்த அவங்க ஸ்கின்னோட அந்த க்ளோவுக்கும் அந்த பிளாக்குக்கும் அவ்வளோ மேட்சிங்காக இருக்குது. அதில் காதில் ஒரே ஒரு லெஃப்ட் சைடு மட்டும் வந்து ஒரு டைமண்டில் வந்து அந்த கடுக்கா சொல்லுவோம்லடா, அந்த மாதிரி ஒரு இயரிங்ஸ் போட்டிருக்காங்க. அவங்க லிப்ஸ் எல்லாம் பிங்க் கலரில் நல்லா சப்பியாக இருக்குது. அவங்க ஹேரெல்லாம் அந்த காற்றுக்கு செம்ம அழகாக அசைஞ்சு கொடுக்குது. அங்கிட்டு போயிட்டு வர எல்லா பசங்களும் அந்த பர்சனை மட்டும்தான்டா அப்படியே வச்சக்கண்ணு வாங்காமல் இருக்காங்க. பட் அந்த பர்சன் வந்து யாரையுமே பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு அவங்க கையை அப்படியே ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு செவத்தில் தாண்டா சாஞ்சிக்கிட்டு நிற்கிறாங்க. அவங்க லிப்ஸ் எல்லாம் அவ்வளோ ஹார்ஷாக கடிச்சிக்கிட்டு இருக்காங்க, கீழ் லிப்ஸை. பட் சடனாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு பர்சன் வந்து அந்த அந்த நின்றுக்கிட்டு இருக்க பர்சன் வந்து பேக்கப் பண்ணிக்கிறாங்க. ஏய் கரடி, என்ன மிஸ் பண்ணியா? நெல்சன், சொல்கிறா, என்ன மிஸ் பண்ணியா? எல்லோரும் பார்க்குறாங்க. நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி திடீர்னு வந்து ஹக் பண்ணாதானே. நம்ம 3 வருஷமாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்டா. அட்லீஸ்ட் ஹக் பண்ணக்கூடாதா என்ன? இன்னும் எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எனக்கு போட போகிற? உனக்கு நல்லா தெரியும்ல, காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணுறதா பேசி வச்சுருக்கோம்னு அப்படின்றாங்க. ஸோ நம்ம டேங் தாண்டா டக்குன்னு அந்த ஹக்கை வந்து ப்ரோக் பண்ணிவிட்டு நெல்சனை தான் பார்க்குறாங்க. ஸோ நெல்சன் கையை பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி காயமாக இருக்கும். ஸோ ஒரு மாதிரி டவுட்டாக தான் நெல்சனை பார்க்குறாங்க. பட் டேங்கோட கண்ணில் வந்து ஒரு உயிரே இருக்காதுடா, ஏதோ இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு பயத்தோடையும் ஒரு ஏன் இந்த மாதிரி நம்ம வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி தான் நெல்சனை பார்ப்பாங்க. பட் நெல்சன் அதெல்லாம் கண்டுக்கிறாம ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிக்கிட்டு தான் டேங்கை பார்ப்பாங்க. ஏய் கரடி, எனக்கு எப்படியா இருக்கா தெரியுமா இந்த பியூர் பிளாக்ல? நம்ம 2 பேரும் மேட்சிங்காக இருக்கோமா அப்படின்றாங்க. ஸோ அப்போ தான் டேங் வந்து நெல்சனே ஃபுல்லாக பார்க்குறாங்க. ஸோ நெல்சன் வந்து ரைட் சைடில் வந்து அந்த டைமண்டோடு போட்டிருப்பார்ரா, பார்க்க கப்பல்ஸ் இயரிங் மாதிரி இருக்கும். ஸோ அவருமே ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்கில் தான் இருப்பார். ஸோ 2 பேருக்குமே ஒரு கப்பல்ஸ் மாதிரி இருக்கும். டேங் வந்து சின்னதாக ஷையாக தான் ஒரு ஸ்மைல் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் டக்குன்னு வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. நெல்சனுக்கு ஒரு மாதிரி டவுட்டாக தான் பார்க்குறாங்க. என்னடா ஏதோ சொல்லணுமா என்கிட்ட? அது வந்து நெல்சன், நான் உன்கிட்ட ரொம்ப நாளாக அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியலை. என்னடா என்னாச்சு அப்படின்றாங்க. பட் சடனாக பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்து பேக்ரவுண்டுக்கு தாண்டா ஓடுறாங்க. டேங்க்கும் ஒன்றுமே புரியலை.
ஸோ நெல்சன் ஒரு மாரி ஸ்மிர்க் பண்ணிட்டு டேங்க தான் பார்க்குறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கிட்டு ஓடுறத பார்த்துட்டு, டேங்கும் அங்கிட்டு தான் போறாங்க. ஃப்ரெண்ட்ஸ்ன்னு கூட சொல்ல முடியாது. டேங் அவ்வளவா யார்ட்டயுமே பேச மாட்டாங்க. ஸோ அவங்க எல்லாரும் போறாங்களே அப்படின்ட்டு தான் நம்ம டேங்கும் போவாங்க. நம்ம நெல்சனும் ஒரு மாரி ஸ்மிர்க் பண்ணிக்கிட்டு தான் அப்படியே டேங் பின்னாடி போவாங்க. பார்த்தா 2 பசங்கடா, யாரோ கண்ணு முன்னு தெரியாம அடிச்சு போட்டுருப்பாங்க போல. அப்படியே ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல தான் அடிபட்டு கிடக்குறாங்க. ஒரு மாரி உயிருக்கு போராடிக்கிட்டு. டேங்க் அந்த 2 பெர்சன பார்த்தோனே ஒரு மாரி ஈரக்கொலையும் நடுங்கிருது. அவரோட ஷர்ட்ட தான் டைட்டா ஹோல்ட் பண்ணிட்டு, நெல்சன தான் ஏன்டா அப்படின்ற மாரி பார்ப்பாங்க. நம்ம நெல்சன் வந்து ஸ்மிர்க் பண்ணிட்டு டேங்க தான் அங்கேருந்து கூட்டிட்டு போயிருவாங்க. ஒரு ப்ளே ஹால் மாரி இருக்கும். நம்ம கிரவுண்ட் சொல்லுவோம்லடா, அங்க தான் கூட்டிட்டு போயிருப்பாங்க. டேங்க வந்து அந்த சேர்ல தான் உட்கார வச்சுட்டு, நெல்சன் அப்படியே பக்கத்துல உட்காந்துட்டு, ஆம் ஸ்மோக் தான்டா பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒரு லைட்டர் வச்சிருப்பாங்க. லைட்ரு பார்த்தோம் அப்படின்னா, நான் ஸ்னேக் வந்து உள்ள ட்ரா பண்ணியிருப்பாங்கடா. இந்த ஒரு கத்தி மாரி இருக்கும். அதில வந்து ஸ்னேக் வந்து சுத்திட்டு வர மாரி இருக்கும்ல. அதில வந்து கீழ வந்து டேங்ன்னு பேர் எழுதியிருக்கும். ஸோ அந்த லைட்ர தான் வந்து அப்படியே ஓப்பன் பண்ணி, க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. டேங்க்லாம் ஒரு மாரி பயமா இருக்கும். ஸோ அப்படியே நெல்சன் வந்து ஃபைனலா ஒரு ஸ்மோக் தான்டா பத்த வைப்பாங்க. ஸ்மோக்கோட ஃப்ளேவர் பார்த்தோம்னா பிளாக் வுட்டுடா. ஸோ ரேர் தான் அந்த சைடு கிடைக்கிறது. மோஸ்ட்லி ரொம்ப பணக்காரங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் இந்த காலேஜுக்குள்ள வந்து நெல்சன் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டேங்க் வந்து அத பத்த வைக்கும்போதே தெரியுது நெல்சன் வந்து டென்ஷனா இருக்காங்க அப்படின்ட்டு. என்னடா எதுவும் பேச மாட்ற? ம். நம்ம கல்யாணத்த பத்தி ட்ரீம்ல இருக்கியா என்ன? நெல்சன், நீ தான அந்த 2 பசங்களையும் அடிச்ச. எதுக்காக இப்படி பண்ற? நான் தான் யார்ட்டயும் இப்ப பேசுறது இல்லைல. நீ பேசுறதில்ல கரடி. ஆனா அவங்க எப்படி உன்னை பார்க்கலாம்? நீயே சொல்லு. ம். உன்னை பார்க்கலாமா? நீ என்னோட கரடிடா. என் கரடிய யாராச்சும் பார்த்தா நான் சும்மா விடுவேனா? நெல்சன், எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்ற? ஆமா. நான் தெளிவா தான் யோசிச்சு சொல்றேன். எல்லாத்தையும் இங்கனக்குள்ளேயே முடிச்சுக்கலாம். நானும் நீ இன்னைக்கு மாறுவேன், நாளைக்கு மாறுவேன்னு யோசிச்சு யோசிச்சு நான் என்னையே ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் இங்கனக்குள்ளேயே முடிச்சுக்கலாம் நெல்சன். ஐம் சாரி. அப்படின்ட்டு அங்கேருந்து போக தான்டா போகிறாங்க. பட் நெல்சன் வந்து அதுக்குள்ளே வந்து டேங்க கையை பிடிச்சி இழுத்து அவங்க பக்கம் இழுத்துக்கிறாங்க. ஸோ அவங்களோட ரைட் ஹேண்ட் பார்த்தோம்னா டேங்கோட ஹிப்பில் இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் வந்து இன்னும் அந்த ஸ்மோக்கை தாண்டா அப்படியே இன்ஹேல் பண்ணி எக்ஸ்ஹேல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ டேங் வந்து அவங்க ஹேண்டை வச்சு தான் எப்படியாச்சும் அந்த ஹக்கை வந்து ப்ரோக் பண்ணணும்னு பார்ப்பாங்க. பட் சுத்தமாக முடியாது. ஏய், என் கண்ணை பார்த்து சொல்கிறா. நெல்சன், ப்ளீஸ் என்னை விடு. நான் நல்லா யோசிச்சு தான் முடிவெடுத்து சொல்கிறேன். என்னால் இப்படி இருக்க முடியாது. நான் என்னோட நேச்சர் எல்லாத்தையும் டோட்டலாக உனக்காக மாற்றிக்கிட்டேன். ஆனால் இப்போ வரைக்கும் நீ அடுத்தவங்கள காயப்படுத்துறதும் என்னை சந்தேகப்படுறதும் விடவே மாட்டேல. இந்த காலேஜில் இருக்க எல்லாருக்கும் தெரியும் நீயும் நானும் தான் லவ் பண்ணுறோம்னு. ஆனால் அப்படி இருந்தும் நீ ஏய் என்னெல்லாம் பண்ணுறேன்னா ஒரு ப்ரொடக்டிவில் உன்னை பண்ணுறேன்டா, உன்னை பாதுகாக்கிறேன். இதுலன்னா தப்பு இருக்குது? சொல்கிறா. நீ என்னது? அப்படி இருக்கும்போது ஒருத்தன் பார்த்தா நான் அடிக்க தான் செய்வேன். சின்ன வயசுலேருந்து என் பொருளை நான் மட்டும்தான் வச்சுருப்பேன். திடீர்னு எப்படி ஒருத்தவன்ட்ட கொடுக்க முடியும்? சொல்கிறா. இதுதான் பிரச்சனை நெல்சன். நான் பொருள் கிடையாது. எனக்குன்னு ஃபீலிங்ஸ் இருக்குது. நீ அதை தான் புரிஞ்சுக்கிற மாட்ற. நான் புரிஞ்சுக்கிற மாட்டேனா? 3 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் நான் தொட்டிருப்பேனாடா? ஏதோ அப்பப்போ ஹக் பண்ணுவேன். அதை தாண்டி வேறு எதுவும் பண்ணியிருக்கேனா? எனக்கு புரியுது. ஆனால் அதை தாண்டி எனக்குன்னு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது, ரெஸ்பெக்ட் இருக்குது. ஆனால் நீ அதை என்றைக்குமே எனக்கு கொடுத்தது கிடையாது. நான் திடீர்னு ஒரு ஆளை பார்த்தா கூட டெய்லி சந்தேகப்பட்டு என்னை டார்ச்சர் பண்ணுற. நீ என்கிட்ட தப்பாக தான் நடந்துக்கல. மற்றபடி அடிக்கிறதுலேருந்து எல்லாமே பண்ணுறேன். என்னால் முடியலை நெல்சன். ஸ்டார்டிங் நீ அடிக்கும்போது பொறுத்துக்கிட்டேன். இப்போ சத்தியமாக என் உடம்புல தெம்பில்ல.
நாளைக்கு நான் வீட்டுக்கு போனா கூட என் உடம்ப யாருக்கும் காட்டுறதுக்கு பயமா இருக்கு. உன் உடம்பு எதுக்குடா காட்டணும்? எது தேவையில்லாம பேசுற? இப்ப என்ன? நான் ஏதோ கோவத்துல உன்ன அடிக்கிறேன் அவ்வளோதான். ஏன்? தப்பு பண்ணா அப்பா, அம்மா அடிக்க மாட்டாங்களா? நீ பேசுறது உனக்கே புரியுதா நெல்சன்? எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. ஆனா, உனக்காக நான் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். உன் பொசசிவ், உன்னோட இதனால ஜெல்லஸ்னால நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா? ப்ளீஸ் நெல்சன், நான் யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். நம்மளுக்குள்ள செட் ஆகாது. இதை இங்கனக்குள்ள முடிச்சுக்கலாம். ப்ளீஸ். இப்போ என்ன? நான் அடிக்கக்கூடாது அவ்வளோதேல. உன்னையும் அடிக்கக்கூடாது, உன்னை எவன் பார்த்தாலும் அடிக்கக்கூடாது அப்படிதேல. நெல்சன்னா சரி, இனிமேல் யாரையும் அடிக்க மாட்டேன், உன்னை சந்தேகப்பட மாட்டேன். இப்போ என்ன, காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நீ வேலைக்கு போகணும், வேலைக்கு போ. நான் எதுவும் சொல்ல மாட்டேன், புரியுதா? தேவையில்லாமல் பிரேக்கப்லாம் சொன்னேன்னு வச்சுக்கோவேன், கொன்றுவேண்டா. சரி, இப்போ எனக்குள்ளே பேசினது இதோட போதும். நம்ம வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்ட்டு அந்த ஹக்கை பிரேக் பண்ணிட்டு டேங்கை தாண்டா கூட்டிகிட்டு போவாங்க. பட் டேங் வந்து அந்த இடத்த விட்டு நகரவே மாட்டாங்க, அப்படியே நிற்பாங்க. ஸோ நெல்சனுக்கு தான் செம்ம டென்ஷன் ஆகிடும். ஒரு மாதிரி சேரில் தான் அப்படியே திருப்பி உட்காந்துக்குருவாங்க கோவத்தில். அந்த ஸ்மோக்கை தாண்டா ரொம்ப இன்ஹேல் பண்ணுவாங்க. டேங்க்கே ஒரு மாதிரி பயமாக இருக்கும். அப்படியே டேங்கை தான் ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பார்ப்பாங்க. இப்போ என்ன? ப்ளீஸ் நெல்சன், என்னை விட்டுருங்க. நான் எவ்வளவோ அண்ணா, என்னால் முடியலை நெல்சன், ப்ளீஸ். முடியலையா? சரி, அப்போ இதான் முடிவா? சரி, ஓகே, கிளம்பு. நெல்சன், கரடி போண்டேன். மைண்டு மாற முன்னாடி போயிடு. எனக்கு உன்னை ஃபோர்ஸ் பண்ண விருப்பம் இல்லை. ஆல்ரெடி நான் தான் உன்னை அடிக்கிறேன், ஃபோர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு சுற்றுறேல. போ, இதுக்கப்புறம் நான் இங்கேருந்து போயிடு, செம்ம காண்டில் இருக்கேன் அப்படின்றாங்க. டேங்க் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. என்ன தான் இருந்தாலும் 3 years லவ் பண்ண பர்சனு. பட் டேங்க் அதுக்கு மேலே அங்கே இருக்கவே முடியலை. எவ்வளோ தான் பண்ணாலும் இவங்க சேஞ்ச் ஆக மாட்டாங்க அப்படின்ட்டு ஒரு கன்ஃபார்மில் தான் அந்த முடிவு எடுத்தது. ஸோ வேகமாக அங்கேருந்து போயிடுவாங்கடா. நெல்சன் வந்து ஒரு மாதிரி டேங்க் போகிற பக்கத்தை தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துட்டு அப்படியே அந்த சேரில் தாண்டா சாஞ்சுக்கிருவாங்க. அந்த ஸ்மோக் வந்து அவங்க கைக்கிட்ட வந்துடும். அந்த ஃபீலே இருக்காது, அந்த கையை அப்படியே அந்த நெருப்பில் சுடுற ஃபீலு. பட் அப்படியே நெல்சனோட ஃபேஸை ஃபோக்கஸ் பண்ணால் ஒரு ஸ்மிர்க் தாண்டா கொடுப்பாங்க. அது பார்க்குறதுக்கே அவ்வளோ பயமாக இருக்கும். அப்படியே கட் பண்ணால் நம்ம டேங்க் சைடு தாண்டா. நம்ம டேங்க் தான் ஒரு மாதிரி அழுதுகிட்டே வந்து நடந்தா வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படியே ஃபோன் தாண்டா வரும். யாருன்னு பார்த்தா அவங்களோட பிரதர் இன் லாவாக தான் இருப்பாங்க. ஹலோ, ஏய் டேங், என்ன பேசுனியா அவன்ட்ட? எதுவும் பிரச்சனையா? நான் உங்கள் அண்ணன்ட்ட சொல்லவா? இல்லை ஜிம்மின், அதெல்லாம் வேணாம். வீட்டில் நான் லவ் பண்ண தெரிஞ்சாலே திட்டுவாங்க. இந்த அளவுக்குன்னா கண்டிப்பாக வேறு மாதிரி பிரச்சனை போயிடும். இதை நான் பேசியே சரி பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அவனுக்கும் எனக்கும் எதுவும் கிடையாது. நீ பயப்படாத, புரியுதா? சரிட்டையா, நீ எதுக்கும் பார்த்து வா. நான் எதுக்கும் உன்னை கூப்பிட உங்கள் அண்ணனை வர சொல்லவா? ஏய், அதெல்லாம் வேணாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நானே ரூமுக்கு போயிடுவேன். பேக் பண்ணிவிட்டு நாளைக்கே நம்ம வீட்டுக்கு வந்துடுவேன். சரியா? பயப்படாதீங்க, எனக்கு ஒன்றும் இல்லை. சரிட்டையா, நீ பார்த்து வா. எதாக இருந்தாலும் எமர்ஜென்சினா எனக்கு கால் பண்ணு. சரி சரி ஜிமின் அப்படின்ட்டு டேங் கால் கட் பண்ணியிருப்பாங்கடா. ஏன்னா அவங்க வந்து இந்த காலேஜ் ஃபுல்லாமே ஹாஸ்டலில் தங்கி தான் படிச்சிருப்பாங்க. அதனால் ஒரே தான் ஸ்டடீஸ் முடிச்சுட்டு தான் அவங்க வீட்டுக்கு போகிறதே. ஸோ அப்போ தான் கிளம்புறதுக்கு தான் நேராக ஹாஸ்டலுக்கு போவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டியில் தான் இருப்பாங்க. நம்ம டேங்க் மட்டும் இதுக்கு மேலே அங்கே இருந்தால் கரெக்டாக இருக்காது அப்படின்ட்டு யார்கிட்டையுமே சொல்லாமல் வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. ஸோ இப்படி தான் நடந்து வந்துக்கிட்டு தாண்டா இருப்பாங்க. திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ரொம்ப மழையெல்லாம் பெய்ய ஆரம்பிச்சிடும். இன்ன வரைக்கும் அமைதியாக தான் இருக்கும் அந்த கிளைமேட்டு. ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டாக போயிருக்கும். பட் திடீர்னு ஒரு
என்ன ஒரு மிருகத்தனமா இருக்கும் அந்த மலை பார்க்குறதுக்கே. புயல் மாரி இருக்கும். டேங்கால ஒரு இடத்துல ஒதுங்குறதுக்கு கூட யோசிக்க முடியாது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இடமே வந்து ஓப்பன் பிளேஸா தான் இருக்கும். ஒரு பஸ் ஸ்டாண்டு, கடை எதுவுமே இருக்காது. இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனா தான் ஒரு பஸ் ஸ்டாப்பே இருக்கும். அங்க தான் வந்து நம்ம டேங் எப்பயுமே வந்து பஸ் ஏறுவாங்க. ஸோ, அதிலயே வந்து நம்ம டேங்க் பாதி நனைஞ்சிருப்பாங்க. ஒரு மாரி பயத்தோட தான் இருப்பாங்க. ஸோ, சுத்தி வந்து ஆள் நடமாட்டமும் இருக்காது. ஒரு மாரி ஓரத்தில தான் அவங்கள வந்து ஃபுல்லா டைட்டா ஹக் பண்ணிட்டு நடந்து போய்க்கிட்டே இருப்பாங்க. இப்ப திடீர்னு பார்த்தோம் அப்புட்ன்னா, ஒரு கார் வந்து டேங்க் பக்கத்தில தான்டா நிக்கும். நம்ம டேங்க்கு செம்ம பயமா இருக்கும். ஸோ நம்ம அந்த மலைக்கு அதுக்கும் அந்த பெர்சன் யார் நம்ம டேங்கால பார்க்கவும் முடியாது. அந்த பெர்சன் வந்து அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிளாக்ல தான்டா வந்திருப்பாங்க. ஒரு பிளாக் ரெயின் கோட் மாரி தான் போட்டிருப்பாங்க. ஸோ அப்படியே டேங்க் கிட்ட தான்டா வருவாங்க. டேங்க் ஒரு மாரி பயத்துல தான் பின்னாடி போக ட்ரை பண்ணுவாங்க. டேங் வந்து ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்து பின்னாடி வச்சா கூட, அந்த பெர்சன் எடுக்கிற சின்ன ஸ்டெப்பே டேங்க்கும் அந்த பெர்சனுக்குள்ள இருக்க கேப்ப ரொம்ப கம்மியாக்குது. மாரி பயத்துல தான் நம்ம டேங்க் ஓடலான்னு பார்ப்பாங்கடா. பட் சடன் ஃபோர்ஸ்ல வந்து அவங்க கால் வந்து பின்னி ஸ்லிப் ஆயி விழுந்துருவாங்க. ஸோ அந்த பெர்சனும் ஒரு மாரி ஒரு ஒரு டர்ட்டியான ஸ்மைல் தான்டா குடுப்பாங்க. அந்த ஸ்மைலோட சவுண்டே ஒரு மாரி பயமா இருக்கும். நம்ம டேங்க்லாம் ஒரு மாரி பயந்துக்கிட்டு, அந்த மழைக்கு அதுக்கும் ரொம்ப நடுங்குவாங்க. அந்த பெர்சன் ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ்க்ல தான் கவர் பண்ணியிருப்பாங்க. அவங்க உடம்பே ஒரு பிளாக்கா தான் இருக்கும். அந்த க்ளவுஸு, அந்த ஷூ போடுறது, அந்த ரெயின் கோட் எல்லாமே பிளாக்கா தான் இருக்கும். அப்படியே டேங்க் லெவலுக்கு தான்டா ஒரே ஒரு கால மட்டும் நீ டவுன் பண்ணி, இன்னொரு கால வந்து லைட்டா பெண்ட் பண்ணி, அப்படியே உட்காந்துருப்பாங்க டேங்க் பக்கத்துல. ஸோ, அவங்க கைய தான் அப்படியே டேங்க் கிட்ட எடுத்துட்டு போவாங்க. பட் டேங்க் பின்னாடி போலான்னு பார்ப்பாங்க. பட் அதுக்குள்ளயும் அந்த பெர்சன் வந்து டேங்கோட ஹேண்ட வந்து அதாவது டேங்கோட முடிய வந்து இறுக்க ஹோல்ட் பண்ணிக்கிருவாங்க. டேங்க் அந்த ஹோல்டிங்க அந்த முடிய கிரிப் பண்ணியிருக்க விதத்த பார்த்தாலே புரியுது யாரு அப்டின்ட்டு. ட் நீ தப்பு பண்ணிட்ட கரடி. உன்ட்ட காட்டாத ஒரு முகத்த என்ன இன்னைக்கு நீ காட்ட வச்சுட்ட. இட்ஸ் ராங் மூவ் பேபி பாய் அப்படின்றாங்க. அவ்வளோதான் டேங்க். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரில. ஸோ அப்படியே கட் பண்ணா ஒரு ரூம தான்டா காட்டுறாங்க. அந்த ரூம் பார்த்தோம் அப்படின்னா செம்ம இருட்டா இருக்கு. ஒரு மாரி நம்ம டேங்க் தான் நடுவுல தான் யாரோ சேர்ல கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அந்த மூன் லைட் மட்டும் தான்டா அந்த டேங்க்கு நேரா விழுகும். ஸோ அதனால ஏதோ டேங்க் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்காங்க. எப்போ மயங்கி விழுந்தாங்கன்னு தெரியல. ஒரு மாரி ரொம்ப கியரா தான் இருக்கும். தலையெல்லாம் சுத்திக்கிட்டு தான் இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க கண்ணெல்லாம் முழிச்சுட்டு கடைசியா என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பார்ப்பாங்க. ஸோ கடைசியா வந்து அந்த பெர்சன் வந்து டேங்கோட கழுத்துல வந்து ஏதோ ஒரு ஊசிய வந்து இன்ஜெக்ட் பண்ண மாரி இருக்கும். ஸோ டேங்க்கு ரொம்ப பயமா இருக்கும். ஒரு மாரி பயத்துல தான் வந்து அந்த ரூமையே சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கி சி யாராச்சும் இருக்கீங்களா? ப்ளீஸ் எனக்கு இருட்டுனா பயம். யாராச்சும் லைட் ஆன் பண்ணுங்களேன். ப்ளீஸ் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குறேன். யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ். ஓ ஓ ஓ கீப் குவைட் பேபி பாய். உனக்கே தெரியும்ல, இந்த மாரி நீ வேற யார்ட்டயாச்சும் ஹெல்ப் கேட்டு பெக் பண்ணா எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு. நீ அகைன் அகைன் எனக்கு பிடிக்காத தான்டா பண்ற. அப்படின்ட்டு ஒரு பெர்சன் தான்டா அந்த லைட் ஆன் பண்றாங்க. ஆன் பண்ணா டேங்கோட மூச்சே நின்றுது. அந்த ரூம் ஃபுல்லாமே டேங்கோட ஃபோட்டோ தான்டா. இந்த காலேஜ் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இருக்க எல்லா ஃபோட்டோவும் இருக்கும். கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து டேங் அந்த பிளாக் கலர் ஷர்ட் போட்டு அந்த அந்த செவுத்துல சாஞ்சு நிக்கும்போது அவர் லிப்ஸ பைட் பண்ணது, ஹேண்ட டைட்டா கிரிப் பண்ணது, எல்லாத்தையும் அவ்ளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ல எடுத்து வச்சிருப்பாங்க. எப்புட்றா இப்ப எடுத்த ஃபோட்டோ அதுக்குள்ள இங்க வந்துச்சு அப்படின்ட்டு நம்ம டேங் ரொம்ப யோசிப்பாங்க. அதுலயும் சில ஃபோட்டோஸ்லாம் டேங்க ரொம்ப அதாவது தப்பா காட்டுற மாரி, அவங்க குளிக்கும்போது எடுத்தது. இந்த மாரி பார்க்கவே கூடாத ஃபோட்டோஸா இருக்கும். அது பார்க்குறதுக்கு ஒரு மாரி இருக்கும் டேங்க்கு. அப்படியே சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டு இருப்பாங்கடா. ஒரு மாரி ரொம்ப கன்ஃப்யூஸா. அதில வந்து நடுவுல பார்த்தோம் அப்புட்ன்னா, நம்ம டேங் வந்து பெட்ல வந்து ரொம்ப
செக்ஸியா வந்து படுத்திருக்க மாரி இருக்கும் ஒரு ஃபோட்டோ. அது பார்க்குறதுக்கே நம்ம டேங்க்கே அருவருப்பா இருக்கும். இந்த மாரி ஃபோட்டோலாம் நான் எடுத்ததே கிடையாது. இது எப்படி வந்துச்சா அப்படின்ட்டு. ஸோ திடீர்னு பார்த்தா யாரோ டேங்க் பின்னாடி நடந்து வர மாரி ஃபீல் ஆகும்டா. அந்த மூமெண்ட்டே அவ்ளோ பயமா இருக்கும். அந்த வீட பார்க்குறதுக்கே சும்மாவே பயமா இருக்கும். இந்த திடீர்னு யாரோ ஒரு பெர்சன் நம்ம பின்னாடி நடந்து வராங்கன்றப்போ அவ்ளோ பயமா இருக்கும். டேங்க் கண்லேருந்து அவ்ளோ தண்ணீர் வரும்டா பயத்திலேயே. ஸோ திடீர்னு சடனா பார்த்தோம்னா, நம்ம டேங்க் எவ்ளோ பயமா இருக்குமோ, அந்த பயத்த இன்னும் கூட்டுற மாரி ஒரு ஸ்மெல்றா. ஸோ பிளாக் கூட்டு தான். அந்த லைட்டர் வேற அப்பப்போ டப்பு டப்புன்னு அடிக்கும். அந்த ஸ்மெல்ல பார்க்கும்போது டேங்க் இன்னும் பயமாயிடும். ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு. ஸோ அந்த பெர்சன் வந்து நேரா வந்து டேங்க தாண்டா பேக்கப் பண்ணிட்டு, அவங்க தலைய டேங்கோட ஷோல்டர்ல தான் வப்பாங்க. நம்ம லெஃப்ட் சைட் ஷோல்டர்ல தான். நம்ம டேங்க்லாம் அப்படியே உறைஞ்சு போய் உக்காந்துருப்பாங்க. நெ நெ நெல்சன் அ பரவாயில்லையே! என் கரடி என் வாசனைய வச்சு என்ன கண்டுபிடிச்சிட்டான். ம். அவ்வளோ லவ் பண்ணுறியா என்ன? நெல்சன் என்னது? என்ன எதுக்காக இங்கே கூட்டிட்டு வந்த? எதுக்கு கூட்டிட்டு வந்தேனா? எனக்கு உன்ட்ட பிடிக்காத என்னான்னு தெரியுமா? நான் என்ன பண்ணுறேன், ஏன் பண்ணுறேன்னு தெரிஞ்சும் தெரியாத மாரி நீ நடிக்கிறது தான். சுத்தமா எனக்கு பிடிக்கல கரடி. நெல்சன் எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல. இந்த ரூமை பார்த்தாலே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. தயவு செஞ்சு நான் விட்டு நான் வீட்டுக்கு போகணும். அது எப்பட்றா? என்னை சம்மந்தப்பட்ட எதுவுமே உனக்கு பிடிக்க மாட்டுது. ம். என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிற. அப்புறம் என்ன? என் கூட உன்னால் இருக்க முடியாதா? சொல்கிறா. நெல்சன் நம்ம தான் பேசி எல்லாத்தையும் சரி பண்ணியாச்சுல. உனக்கும் எனக்கும் செட் ஆகாது நெல்சன். ப்ளீஸ் ஏதோ நீ ப்ளீஸ் நெல்சன் என்னை விட்டுரு. இருட்டுனா உனக்கு செட் ஆகாது. அதே மாதிரி பிரேக்கப்பு, இந்த விட்டுட்டு போகிறது, விட்டுரு, இந்த மாதிரிலாம் எனக்கு செட் ஆகாதுன்னு தெரியாதா உனக்கு? அப்படின்ட்டு டேங்கோட முடியை தாண்டா அவ்வளோ டைட்டாக பிடிச்சி அவங்கள பார்க்குற மாதிரி ஃபேஸ் பண்ணுறாங்க. நம்ம டேங்க் கழுத்தெல்லாம் வலிக்குது அவங்க பிடிச்ச பிடியில. அப்படியே ஸ்மோக் பண்ணிவிட்டு டேங்கை தாண்டா பார்க்குறாங்க ஒரு மாதிரி கோவமா. சொல்லு டேங். பிடிக்காதுன்னு தெரியும்ல. ப்ரப்போஸ் பண்ணும்போதே சொன்னேன்ல, ஒன்ஸ் என்கிட்ட வந்துட்டேன்னா அடுத்து போக முடியாதுன்னு. ம். அப்போல்லாம் சரின்னு தானே சொன்னேன். சொல்கிறா. ஆமாம். ஏன்னா நீ அப்போ பார்த்த நெல்சன் நீ கிடையாது. அவன் ரொம்ப இன்னசென்ட். ஆனால் நீ நீ சைக்கோ மாதிரி பண்ணுற. எனக்கு உன்னை பார்த்தாலே இப்போ பயமாக இருக்கு நெல்சன். ப்ளீஸ் என்னை விட்டுருங்க ப்ளீஸ். இன்னசென்ட்டா? ஏய், நான் பிறந்ததுலேருந்தே சைக்கோடா. ஏதோ 2 நாள் இன்னசென்ட்டாக நடித்தா நம்பிடுவியா? இங்கே வரு. நானாக வந்து உனக்கு ப்ரப்போஸ் பண்ணல, நீயா வந்து தான் ப்ரப்போஸ் பண்ண. புரியுதா? நீயே நினச்சாலும் நான் உன்னை விட மாட்டேன். கெட் டு யூஸ் இட். அப்படின்ட்டு அந்த ஸ்மோக்கை தாண்டா நம்ம டேங்கோட லெஃப்ட் ஹேண்டில் தாண்டா வச்சு ஆஃப் பண்ணுறாங்க. டேங்க்னா உசுரே போகுது. அவ்வளோ வலியில் கத்துறாங்க. பட் நெல்சன்னா விடுற மாதிரி தெரியலை. ஸோ அவர் அப்படியே நேராக நம்ம டேங்க் பெருசாக ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கும்ல, அதுக்கிட்ட தான் போகிறாரு. ஸோ அதில் வந்து டேங் வந்து ஒரு மாதிரி ரொம்ப கவர்ச்சியாக படுத்திருக்க மாதிரி இருக்கும். எப்படி சொல்ல, ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து ஒரு மாதிரி நம்ம டேங்க் வந்து ரொம்ப உடம்பு வெளியே தெரிகிற மாதிரி ட்ரெஸ் போட்டால் பிடிக்காதுடா. பட் ஸ்டில் அதில் வந்து அந்த மாதிரி ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. ஒரு மாதிரி ரொம்ப செக்ஸியாக இருக்கும். அந்த டேங்கோட அந்த கழுத்தெல்லாம் அப்படியே தெரியும்டா. ஒரு ஒயிட் ஷர்ட்டு தான். அதில் வந்து 3 பட்டன் மட்டும்தான் இருக்கும். மேலே கழுத்து அப்படியே தெரியும். அண்ட் ஹிப் போர்ஷனும் அப்படியே தெரியும். கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிளாக் கலரில் டவுசர் மாதிரி தான் இருக்கும். அதுவும் கொஞ்சம் தான் கவர் பண்ணியிருக்கும். அந்த லெக்கெல்லாம் ரொம்ப லாங்காக செக்ஸியாக காட்டும். நம்ம டேங்க்கு பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். என் ஃபோட்டோவாடா அதெல்லாம் அப்படின்ட்டு. ஸோ அப்படியே நெல்சன் தாண்டா அந்த ஃபோட்டோவை தான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார்.
ஸோ அப்படியே கீழ வந்து ஒரு ட்ரா மாரி இருக்கும். அத ஓப்பன் பண்ணா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நெறைய ட்ரிங்க்ஸ் இருக்கும். அந்த ட்ரிங்க்ஸ்ல தான்டா ஒண்ணு எடுத்துட்டு அப்படியே அந்த ஃபோட்டோ ஃப்ரேம பார்த்துட்டு தான் குடிப்பாரு. ஸோ அவர் ஹேண்டெல்லாம் அப்படியே அந்த ஃபோட்டோ மேல தான் அப்படியே மூவ் ஆன் ஆயிக்கிட்டே இருக்கும். நம்ம டேங்க் வந்து என்னமோ அவர தொடுற மாரி ரொம்ப அருவருப்பா இருக்கும். நெல்சன் ப்ளீஸ் இந்த மாரி சைக்கோ மாரி நடந்துக்கிறாதீங்க. மொத என் கட்ட கழட்டி விடுங்க. எதா இருந்தாலும் நம்ம நம்ம யோசிச்சு முடிவெடுக்கலாம் ப்ளீஸ். கழட்டி விடுறதுக்கு தான் நான் இங்கே ஓடிட்டு வந்தேனா? ஆ? இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இங்கே வந்தது உன் கைய கழட்டி விடுறதுக்கா? அப்படின்ட்டு திரும்புறாங்கடா. அந்த கண்ணு இன்னும் ரொம்ப செவந்திருக்கு. ஆனா, அந்த லிப்ஸ்ல வந்து இன்னுமே ஒரு கேலித்தனமான ஒரு ஸ்மைல் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ, சடனா வந்து டேங்க பார்த்து அப்படியே மொறப்பாங்கடா. நம்ம டேங் வந்து இதுக்கப்புறம் எந்த ரூட்ல போனா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்படியாச்சும் இங்கேருந்து வெளிய போணும் அப்படின்ட்டு. நம்ம நெல்சன் வந்து அப்படியே அவங்க ஷர்ட்ட தான்டா ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே டேங்க் கிட்ட வருவாங்க. பக்கத்துல வர வர அப்படியே ஒவ்வொரு பட்டனா தான் ரிமூவ் பண்ணுவாங்க. டேங்க் ஒரு மாரி பயமா இருக்கும். "இ- என்ன பண்றீங்க? எதுக்காக ஷர்ட்ட ரிமூவ் பண்றீங்க நீங்க?" இதனால தானே ஈஸியா நான் பிரேக்கப் பண்றேன்னு சொன்னேன். ஒருவேளை நம்மளுக்குள்ள எல்லாமே நடந்துருச்சுன்னா, அதுக்கப்புறம் என்னை விட்டு நீ மாட்டேல்லடா. ம். பா இன்னைக்கு எல்லாத்தையும் முடிச்சிடலாம். இதுக்கப்புறம் ஹார்ட் டு ஹார்ட் மட்டும் இல்லைடா, உடம்பாலையும் மனசாலையும் ஆத்மாவாலையும் ஒன்று என்னை யாராலையும் பிரிக்க முடியாதுடா. வா எனக்கு எல்லா பவுண்ட்ரிஸையும் கிராஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ரொம்ப செக்ஸியாக பேசிக்கிட்டு தானே டேங்கிட்ட வருவாங்க. டேங்க் உசுரே போயிடும். அப்படியே அந்த பாட்டில் வேற கையில தான் இருக்கும். அவர் ஷர்ட்டை ஃபுல்லாக வந்து பட்டனை ரிமூவ் பண்ணிவிட்டு அவரோட அந்த செஸ்ட் ஏரியா மட்டும் அப்படியே டேங்க்கு தெரியும். ஸோ அப்போ தான் டேங்கும் நோட் பண்ணுவாங்க. அவர் செஸ்ட்டில் வந்து டேங்கோட ஃபேஸ் அப்படியே டேட்டூ பண்ணியிருப்பாங்கடா. அது பார்க்குறதுக்கே டேங்க்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருக்கும், பயமாகவும் இருக்கும். ஏன்டா இப்படி இப்படி பண்ணுற அப்படின்ட்டு. ஸோ அப்படியே நெல்சன் வந்து டேங்க் கிட்ட தாண்டா வந்து அப்படியே நீல் டவுன் பண்ணி டேங்கோட ஃபேஸை தான் அப்படியே சாஃப்டாக ரப் பண்ணுவார். ஸோ ஸ்டார்ட்டிங் வந்து அது சாஃப்டாக தான் இருக்கும். பட் போக போக அது வந்து ஒரு சைக்கோத்தனமாக இருக்கும். அப்படியே டேங்கோட கழுத்தை பிடிச்சி அமுக்கிறது, இந்த மாதிரி முடியெல்லாம் பிடிச்சி இழுக்கிறதுன்னு ரொம்ப ஒரு மாதிரி ஹார்டாக போகும். நம்ம டேங்க்னா சுத்தமாக முடியலை. அவரோட மைண்டில் வந்து இப்போ ஃபுல்லாக யோசிச்சுக்கிட்டு தான் இருப்பார். எப்படி இங்கேருந்து நம்ம வெளியே போகலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் அவர் அழுகிறத தவிர வேறு எதுவுமே வாயை திறந்து சொல்ல மாட்டார். என்னடா ம் நான் தொட்டனே மயங்கிட்டியா என்ன? சொல்லு. இன்னைக்கு நம்மளை பிரிக்க யாருமே கிடையாது. நீ, நான், இந்த வீடு. சந்தோஷமாக இந்த வீட்டில் நம்ம இருக்கலாம்டா. இந்த வீட்டுக்குள்ளே யாருமே வரமாட்டாங்க தெரியுமா? நெல்சன், உன்னை நான் முழுசாக கொடுத்துருட்டேயா அப்படின்ட்டு டேங்கோட ஷர்ட்டை தாண்டா ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பட் டேங்க் வந்து அப்படியே உடம்பெல்லாம் நடுங்குது. நெல்சன், நீ நீ என்னை உண்மையிலே இந்த அளவுக்கு லவ் பண்ணுறியா? என்னடா, உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். எனக்குன்னு கிடைச்ச ஒரு ஒரு புதையல்றா நீ. உன்னை எப்படி வேணாண்ட முடியும்? நீ சிரித்தாலும் அழுதாலும் நேசித்தாலும் வெறுத்தாலும் அது நானாக மட்டும்தான் இருக்கணும். புரியுதா? உண்மையில பைத்தியமாக இருக்கேன்டா. உண்மையில அவ்வளோ பைத்தியமாக இருக்கேன். நெல்சன், நீ நீ என்னை இந்த அளவுக்கு லவ் பண்ணுவேன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக நான் பிரேக்கப் பண்ணியிருக்க மாட்டேன். ஐம் சாரி நெல்சன். நானும் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ ஸோ மச் நெல்சன். தயவு செஞ்சு இந்த கேரக்டர் மட்டும் விட்டு நீ நானும் சந்தோஷமாக வாழலாம். நான் சொல்கிறத கேளு நெல்சன் ப்ளீஸ் அப்படின்றாங்க. ஸோ அப்படியே வந்து டேங் வந்து நெல்சனு கிட்ட தாண்டா லைட்டாக பெண்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து நெல்சன் வந்து அவங்க ஃபேஸை டேட்டூ பண்ணியிருப்பாங்கள்ல, அதில் தான் கிஸ் பண்ணுறாங்க. நம்ம நெல்சனுக்கே இதுதான் ஃபஸ்ட் டைம் டேங் கிஸ் பண்ணுறது. அவரே ஒரு டைம் வந்து அப்படியே டேங் நம்ப ஆரம்பிச்சிட்டாரு.
ஸோ டேங்கும் அப்படியே அந்த தாண்ட கிஸ் பண்ணிட்டு நம்ம நெல்சனோட கண்ணையே தான் பார்க்குறாங்க. அந்த கண் இப்பதான் லைட்டா சாஃப்ட்டா ஆயிருக்கும். நெல்சன், எனக்கு இப்போ உன்ன ரொம்ப டைட்டா ஹக் பண்ணணும் போல இருக்கு. யாரும் நம்மள பிரிக்கக்கூடாதுன்னு தோணுது. இன்னைக்கே நான் உனக்கு என்ன முழுசா குடுக்கணும்னு நெனைக்கிறேன். இந்த உலகத்துல உன்ன மாரி யாரும் எனக்கு லவ் குடுத்தது கிடையாது. அந்த மொத்த லவ்வையும் நான் இன்னைக்கு எனக்கு சொந்தமாக்கணும்னு நெனைக்கிறேன். ப்ளீஸ் நெல்சன் அப்படின்றாங்க. நம்ம நெல்சனும் ஒரு மாரி குழந்த மாரி நம்ம டேங்க பார்க்குறாங்க. இருடா, இப்பயே உன் கைய கழட்டி விடுறேன். இன்னைக்கு உனக்கும் எனக்கும் நடுவுல யாரும் வரமாட்டாங்க. ம். ஆமா நெல்சன். இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் நடுவுல யாரும் வரமாட்டாங்க. அப்படின்ட்டு நம்ம டேங் ஒரு மாரி ஹாப்பியா ஸ்மைல் பண்றாங்கடா. நம்ம நெல்சன் வந்து அப்படியே டேங்கோட கைய தான் கழட்டுற மாரி பார்க்குறாங்க. பட் அப்படியே திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா, நெல்சன் ஒரு மாரி சைக்கோ மாரி சிரிக்கிறாங்க. நம்ம டேங்க்கு ஒண்ணுமே புரியல. நம்ம நெல்சன் தான் ஒரு மாரி ஸ்மைல் பண்ணிட்டு எந்திரிச்சு நிக்கிறாங்க. அப்படியே வயித்துலலாம் கை வச்சுட்டு, ஏதோ இந்த உலகத்திலே பெரிய காமெடி நடந்த மாரி சிரிச்சு சிரிச்சு விழுகுறாங்க கீழ. அது பார்க்குறதுக்கே டேங்க்கு பயமா இருக்கு. பட் அவன் டேங்க் இந்த சான்ஸ வந்து மிஸ் பண்ண விரும்பல. ஏய்! என்ன நெனைக்கிறேன்னா நீயி? உன்ன பத்தி எனக்கு தெரியாதுன்னு நெனைக்கிறியா? நீ ஒரு முடிவு எடுத்துட்டா அதில எப்படி ஸ்ட்ராங்கா இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் கரடி. உங்க அம்மாவோட மென்டல் மேக்ஸ் எல்லாம் என்ட்ட பயன்படுத்தாத. ஆ? என்ன? இந்த மாரி மேனிப்புலேஷன் பண்ணா ஈஸியா நான் நம்பிருவேன்னு நெனைக்கிறியா? ஆனா ஒண்ணு மட்டும் உண்ம. இன்னைக்கு நீயும் நானும் ஒண்ணு சேரப் போறோம். அது யாராலயும் தடுக்க முடியாது. அப்படின்ட்டு திரும்பி ஒரு மாரி அந்த ட்ரா கிட்ட தான்டா போறாங்க. அதில ஃபுல்லா பார்த்தோம் அப்புட்ன்னா, ஒரு மாரி டார்ச்சர் பண்ணக்கூடிய ஹேண்டிகேப்பு, அதாவது அந்த ஹேண்ட் இது பண்ணோம்லடா, அந்த அரெஸ்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணுவாங்கல்ல அது. அப்புறம் வந்து நெறையா அந்த சீல ஆரம்பிக்கக்கூடிய திங்ஸு, அதுக்கப்புறம் பார்க்குறதுக்கே பயமா இருக்கும். சாட்ட மாரி ஒண்ணு. ஸோ நெறைய என்னென்னமோ எடுப்பாரு அவர் பாட்டுக்கு. எடுத்துட்டு அப்படியே டேங்க தான் ஸ்மிர்க் பண்ணி பார்ப்பாங்க. டேங் பயத்திலே இருப்பாங்க. இப்போ வரைக்கும் அவர் கழுத்த மட்டும் தான் திருப்பி பார்த்துருப்பாரு. அதுவே வந்து அவ்ளோ பயமா இருக்கும் டேங்க்கு. அகைன் திருப்பிட்டு அது திங்ஸ மட்டும் தான்டா காட்டுவாரு. அவர் டேங்க பார்க்க மாட்டாரு. இதில எது கரடி உனக்கு யூஸ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் டைமு. ஸோ செம்மையா இருக்கணும்ல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம பெட்ரூம கூட நான் அழகா அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பட் இந்த இடத்துல நீயெல்லாம் உன்ன சுத்தி நான் இந்த ரூம்ல வச்சிருக்கேன். அதுக்கு நடுவுல உன் கூட இருந்தா எப்படி இருக்கும்னு ட்ரை பண்ண வேணாமா? சொல்லு. அப்படின்ட்டு அவரு பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருப்பார்றா. இப்ப திடீர்னு பார்த்தா யாரோ அவர பின்னாடி இருந்து அடிச்ச மாரி இருக்கும்டா. ஸோ அவரும் அப்படியே தலையில கைய வச்சுட்டு திரும்பி தான் பார்ப்பாரு. நம்ம டேங் தான் அவர் கையில வந்து அந்த சரக்கு பாட்டில் இருக்கும்லடா. ஸோ எப்படியோ வந்து அந்த சேர்லேருந்து தான் அந்த கயிறெல்லாம் கழட்டிட்டு அந்த சரக்கு பாட்டில் அங்க வச்சிருந்தது தான் எடுத்து நெல்சனோட மண்டையில அடிச்சிருப்பாங்க போல. கரெக்ட்டா பொடனிலே அடிச்சிருப்பாங்க. அப்படியே ரத்தம் பொத பொதன்னு வரும். அந்த கையில வந்து அந்த பாட்டில் உடைஞ்சது வேற இருக்கும். ஒரு மாரி பயத்தோடயே தான் நெல்சன பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏய்! இதெல்லாம் அடிச்சா என்ட்டருந்து தப்பிக்க முடியும். நான் செத்துருவேன்னு நெனைக்கிறியா? ம். சரி வா. நம்ம எதா இருந்தாலும் பொறுமையா பேசலாம். நெல்சன், கிட்ட வராத. கிட்ட வந்தேன்னா குத்திடுவேன்டா. கிட்ட வராதன்னு சொல்றேல்ல. ஏய் கரடி! உன்னால ஒரு பூச்சிய கூட அடிக்க முடியாது. நீ என்ன கொல்ல போறியா? ம். வா. செட் அதிகமாச்சுன்னா இப்படி தான் பண்ணுவ. அப்படின்றாங்க. பட் டேங்லாம் விடுற மாரியே இல்ல. பட் நெல்சனும் அதுக்கு மேல இருக்காரு. நம்ம டேங் எப்படியாச்சும் ஓடி போலான்னு பார்க்குறாங்க. பட் நெல்சன் வந்து அகைன் அந்த பாட்டில் வச்சிருந்த கைய தான்டா புடிச்சு இழுத்து டேங்க பேக்கப் பண்ணிக்கிறாங்க. ஒரு மாரி டேங்கால சுத்தமா முடியல. நம்ம நெல்சன் பார்த்தோம் அப்புட்ன்னா, அப்படியே அந்த பாட்டில தான்டா ரிமூவ் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் டேங் விடுற மாரி தெர்ல. ஒரு மாரி அப்படியே டேங்கோட நெக்ல தான்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா பைட் பண்ணி வச்சுர்றாங்க. அந்த வலியிலேயே வந்து நம்ம டேங் வந்து ஹேண்ட ரிமூவ் பண்ணிர்றாங்க. ஸோ நம்ம நெல்சனுக்கும் அது ஒரு மாரி இருக்கு. ஃபைனலா டேங் நம்மளுக்கு சொந்தமாக போறாங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம
டேங் தான்டா அந்த சான்ஸ நம்ம வந்து தப்பா நம்ம வந்து ரொம்ப வீக் ஆயிறக்கூடாது அப்டின்ட்டு, அவரோட லெக்க வச்சு தான் நம்ம நெல்சனோட பிரைவேட் பார்ட்லயே அடிச்சிடுறாங்க. நம்ம நெல்சனுக்குன்னா சுத்தமா முடியல. ஒரு மாரி அப்டியே ஒரு மாரி அந்த இடத்த புடிச்சுட்டு தான் அப்டியே முட்டி போட்டு உட்காந்துருவாங்கடா. "ஏய் கரடி அங்க போய் அடிச்சிட்டியேடா! அதுவும் இன்னைக்கு தான் அடிப்பியா? ஆ! வலி கொள்ளுதுடா! மவனே! இன்னைக்கு இந்த வலியில உன்ன என்ன பண்றேன்னு மட்டும் பாரு!" அப்படின்றாங்க. பட் நம்ம டேங்க் பக்கத்துல அங்க உட்காந்து அந்த சேர வச்சு திருப்பி நெல்சனோட மண்டையிலே அடிச்சிடுறாங்கடா. ஒரு மாரி ரத்த வெள்ளத்துல தான் நம்ம நெல்சன் வந்து அப்படியே கீழ படுத்திருப்பாங்க. ஸோ கொஞ்ச நேரம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நெல்சனோட பேச்சு மூச்சு எதுவுமே இருக்காது. அப்படியே டேங் வந்து நெல்சன் என்னாச்சு அப்படின்னு ப்ரீத்த செக் பண்றதுக்கு தான்டா கிட்டக்க போவாங்க. பட் இந்த சான்ஸ் யூஸ் பண்ணிட்டு நெல்சன் டக்குன்னு கண்ண முழிச்சு டேங்கோட கைய பிடிச்சுக்கிருவாங்க. "தப்பு பண்ணிட்ட கரடி. பெரிய தப்பு பண்ணிட்ட. நெல்சன் கைய விடு. கைய விடுன்னு சொல்றேன்ல." அப்படின்றாங்க. பட் நெல்சன் விடுற மாரியே தெரில. ஸோ அந்த பாட்டில் அங்கே கீழே போட்டிருப்பாங்களாடா அந்த உடஞ்ச பாட்டில் அதை எடுத்து தான் நெல்சனோட கையவே குத்திடுறாங்க. நெல்சன் வலி தாங்க முடியாமல் அப்படியே படுத்துடுறாங்கடா. நம்ம டேங் இதுதான் சான்ஸ் அப்படின்ட்டு அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு வெளியே ஓடி வந்துடுறாங்க. நம்ம நெல்சன் டேங்கே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. "தப்பு பண்ணிட்டடா. இதுக்கப்புறம் தான் நீ ரொம்ப கஷ்டப்படுவ. என்ன ஆனாலும் உன்னை விட மாட்டேன் டேங்." அப்படின்ட்டு அப்படியே கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்கடா. நம்ம டேங் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வருவாங்க. ஸோ வீடு பார்த்தோம்னா சுற்றி ஒரு வீடு கூட இருக்காதுடா. ஏதோ காட்டுக்குள்ளே வந்து அந்த வீடு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ சுற்றி வந்து பொட்டக்காடாக தான் இருக்கும். நடுவில் வந்து அந்த வீடு மட்டும்தான் இருக்கும். அந்த வீடை வெளியே பார்க்குறதுக்கே அவ்வளோ பயமாக இருக்கும். ஸோ டேங் வந்து எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோன்னு எதுவுமே தெரியாது. எப்படியாச்சும் நம்ம இங்கேருந்து மெயின் ரோட்டுக்கு போகணும் அப்படின்னு தான் அங்கேருந்து ரொம்ப பயந்து ஏதோ கண்ணுக்கு தெரிகிற திசையில் வந்து ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி அவர் அங்கே வந்ததும் கிடையாது. ஸோ அப்படியே வந்து நம்ம டேங்க் போகும்போது தானே அந்த வீட்டை காட்டுறாங்க ஃபோக்கஸ் பண்ணி. ஸோ அந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் பார்த்தோம்னா 103ன்னு இருக்கும் நம்பரு. ஸோ அப்படியே அங்கே வந்து நிறையா வவ்வால்லாம் அப்படியே சுற்றி பறக்கும். ஒரு மாரி அந்த மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் அந்த வீடு ரொம்ப பயமா இருக்கும். அந்த கேட்லாம் பார்த்தோம் அப்புட்ன்னா, ஏதோ தன்னாலயே க்ளோஸ் ஆகுற மாரி இருக்கும்டா. க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகுற மாரி. நம்ம டேங்க்லாம் திரும்பி பார்க்குறதுக்கு சான்ஸே கிடையாது. ஒரு மாரி விட்டா போதும் தான் அவர் ஷர்ட்ட வந்து நம்ம நெல்சன் வந்து ஓப்பன் பண்ணும்போது நெறைய ஷர்ட்ட பட்டன் வந்து கிழிச்சிருப்பாரு. ஸோ, அதெல்லாம் அப்படியே நெஞ்சுக்கிட்ட வச்சு டைட்டா ஹக் பண்ணிட்டு தான் அங்கருந்து வேகமா ஓடுறாங்க. எப்படியாச்சும் ஒரு மெயின் ரோட் கண்டுபிடிச்சு போனா போதும்ன்னு. ஸோ, இப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே தான்டா நம்ம புஷ்ஷன தான் காட்டுறாங்க. ஸோ, அங்க பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிம் ஃபேமிலி தான்டா. ஒரு மாரி ரொம்ப நர்வஸா இருப்பாங்க. ஏன்னா டேங்க்ட்ட வந்து அடுத்து ஃபோனே வந்திருக்காது. நம்ம ஜிம்மின் தான் ஃபோன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மத்தபடி நெல்சன பத்தி எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்களோட ஒரு 3 வயசு குழந்தை தான்டா. ஒரு மாரி அந்த வீட்டு வாசலையே தான் பார்த்துக்கிட்டே இருக்கும். "அப்பா, நீங்க எதுக்கு பயந்துக்கிட்டே இருக்கீங்க? டேங் ஒண்ணும் சின்ன பையன் கிடையாது. மேபி ஃப்ரெண்ட்ஸ் கூட செலிப்ரேஷன் பண்ணிட்டு வருவாங்க." "நான் ஒண்ணும் பயப்படல சுகா. உன் பொண்டாட்டி தான் அவனோட பிரதர் இன் லாவ நெனச்சு பயந்துக்கிட்டே இருக்கேன். சொல்லப்போனா எங்க சோல்மேட் ஆச்சே." "அப்படி இல்லம்மா. டேங் நைட்டு ஃபோன் பண்ண ஒரு மாதிரி பதட்டமா இருந்தான். அப்பயே பார்ட்டியெல்லாம் முடிச்சுட்டு நான் நேரா கிளம்புறேன் அப்படின்னு தான் என்ட்ட சொன்னான். அதாம்மா எனக்கு இந்நேரம் வந்திருக்கணும்." "ஏய்! இப்ப என்ன மணி 2 தான ஆகுது. மதியம் தான் ஆகுது. எப்படி இருந்தாலும் ஒரு 6 மணிக்குள்ள வந்துருவான். அப்படி இல்லன்னா நாளைக்கு வந்துருவான். எதுக்கு பயப்படுற? உனக்கு தான் அவன பத்தி நல்லாவே தெரியும். மோஸ்ட்லி அவன் ஃபோன் எப்பவுமே ஸ்விட்ச் ஆஃப் இல்ல அவுட் ஆஃப் நெட்வொர்க்ல தான் இருக்கும்னு. அப்புறம் எதுக்கு பயந்துகிட்டு இருக்க?" "அப்படி இல்லம்மா. இதுக்கு முன்னாடி இருந்தது வேற. ஆனா இப்ப." "என்னாச்சு மீன்? எதாச்சு? எதுவும் என்ட்ட சொல்லணுமா?" அப்படின்றாங்க ஜின்னு. பட் ஜிம்மினுக்கு வந்து இத ஜின்னுட்ட சொல்றதுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. ஏன்னா டேங் வந்து யார்ட்டயும் சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்களுக்குள்ளயே தான் இருக்கும். அதனால எதுவுமே சொல்லாம அமைதியா தான் இருப்பாங்க. நாம்ஜூன் தான் இது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு அவர் எதுவுமே பேச மாட்டாரு. அமைதியா தான் உட்காந்துருப்பாரு. நம்ம சுகாவுக்கும் ஏதோ தப்பா படும். பட் இருந்தாலும் அவங்களும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. விட்டுருவாங்க. ஏன்னா அவங்க தம்பிய பத்தி நல்லாவே தெரியும்.
அவன் எப்படி இருந்தாலும் இப்படி ஏன்னா காலேஜ் டைம் இருக்கும்போது ஃபேமிலி கூட டேங் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது. லீவ் அப்ப வந்தாலுமே ஒரு 2 நாள், 3 நாள் இருந்துட்டு வேகமா போயிருவாங்க. ஸோ அந்த நெனப்பிலேயே வந்து நம்ம சுகாவும் விட்டுருவாங்க. மேபி நம்ம தம்பிக்கு வந்து ஃபேமிலி கூட அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண பிடிக்கலையோன்னு நெனச்சுட்டு. ஸோ அவங்க ஃபேமிலிக்கும் டேங்குக்குமே ரொம்ப கனெக்ஷன் வந்து ரொம்பலாம் இருக்காதுடா. ஜிம்மின்க்கு மட்டும் தான் வந்து அது ஏன்லாம் தெரியும். ஸோ இந்த சைடு அப்படியே பார்த்தோம் அப்படின்னா, நம்ம டேங் தான்டா ரொம்ப நேரம் கழிச்சு தான் கண்ணு முழிச்சிருப்பாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் பெட்ல இருக்கத அப்பதான் ஃபீல் பண்ணுவாங்க கண்ணு முழிச்சுட்டு. ஸோ பக்கத்துல வந்து பார்த்தோம்னா, ஒரு மிடில் ஏஜ் பெர்சன் தான்டா உட்காந்துருப்பாங்க. ஆ நீங்க ஹோ! நானா? என் பேரு கதிர். நான் பிஸ்னஸ் மீட்டிங்காக வெளிய போயிட்டு வரமே தான், நம்ம ஊரோட எல்லைக்கிட்ட நீங்க மயங்கி கிடந்தீங்க. அதான் நான் உங்கள பார்த்து இங்க வந்து சேர்த்தேன். பட் நீங்க தப்பா நெனச்சுக்கலைன்னா, அந்த இடத்துல நீங்க அந்நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அ அது வந்து அப்படின்ட்டு டேங் எதுவுமே பேசல. அவங்க பாட்டுக்கு அங்கிட்டு திரும்பிக்கிட்டாங்க. ஸோ கதிருக்கு வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வந்து விருப்பம் இல்ல. அதனால விட்டுட்டாங்க. அண்ட் உங்க உடம்பெல்லாம் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, ஒரே காயமா இருக்குன்னு சொன்னாங்க. நான் பிரதர்ன்னு சொல்லி கார்டியன் இது பண்ணனால, நான் அதுக்காக தான் கேட்டு தெரிஞ்சுக்கிறணும்னு நெனச்சேன். அவ்வளோதான். உங்களுக்கு விருப்பம் இருந்தா சொல்லுங்க. இல்லைன்னா வேணாம். நீங்க ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். அப்படின்ட்டு சொல்லும்போதே டேங்க் ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. ஸோ அந்த பெர்சனும் வந்து அதுக்கு மேல எதுவும் பண்ணல. டேங்கோட ஹேர தான் சாஃப்ட்டா டச் பண்றாங்க. இட்ஸ் ஓகே. உடம்ப பார்த்துக்கோங்க. நீங்க ஒரு 2 டேஸ் இங்க பெட் ரெஸ்ட் இருந்தா கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்கன்னு டாக்டர் சொன்னாங்க. பட் அதெல்லாம் உங்களோட விருப்பம் தான். ஃபீஸ பத்தி கவலைப்படாதீங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன். ஏன்னா கார்டியன்ல உங்களுக்கு அண்ணனா தான் நான் போட்டிருக்கேன். உங்க அண்ணனோட கிஃப்ட்டா வச்சுக்கோங்க. ஐ ஹோப் நீங்க தப்பா எடுத்துக்கிற மாட்டீங்கன்னு நெனைக்கிறேன். அண்ட் ஏதாச்சும் வேணும்னா என்னோட கான்டாக்ட் நம்பர் ஹாஸ்பிட்டல் குடுத்துருக்கேன். எனக்கு கால் பண்ணிக்கோங்க. அண்ட் டேக் கேர். அப்படின்ட்டு நம்ம கதிர் அங்கேருந்து போயிட்டாங்கடா. ஸோ நம்ம டேங் தான் ஒரு மாரி அவங்க நீல்ஸ வந்து அவங்க செஸ்ட்டு கிட்ட தான் எடுத்துட்டு வந்து ஒரு மாரி ஹக் பண்ணி, ரொம்ப பயத்துல இருக்காங்க. அந்த நைட்டு நடந்தது, நம்ம டேங் எப்படி அந்த ஒரு காடு மாரி இருந்திருக்கும். அந்த காட்டுக்கு நடுவுல தான் அந்த வீடே கட்டி வச்சிருப்பாங்க போல. பட் ஆனா அந்த வீட்டுக்கிட்ட வந்து சுத்தமா மரம் எதுவுமே இருந்திருக்காது. ஆனா அத வீட்ட விட்டு தள்ளி வர வர வந்து ஒரு காட்டு பகுதிக்குள்ள வந்த மாரி இருக்கும். பாதை தெரியாம நம்ம டேங் பட்ட கஷ்டம். அந்த நைட் டயத்துல அந்த விலங்குகள்லாம் அவ்ளோ பயமுறுத்தியிருக்கும் நம்ம டேங்க. ஸோ அத தான் வந்து நம்ம டேங் வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது கூட நெறையா விலங்குகள் சவுண்ட் வந்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம டேங்க் ஒரு நைட் மேட்டர் மாரி வந்திருக்கும் போல. அப்படியே ஒரு மாரி ஹக் பண்ணிட்டு பயத்துல இருப்பாங்க. ஸோ அப்ப வந்து அப்ப சடனா தான் வந்து அங்க டிவி சேனல் வந்து டிவில வந்து நியூஸ் சேனல் ஓடிக்கிட்டு இருக்கத பார்த்துருப்பாங்க. மேபி கதிர் கூட அத வந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்கலாம் போல. ஸோ அந்த ரூம் வந்து விஐபிக்கான ஒரு ஃபெசிலிட்டீஸ் உள்ள ரூம் தான். ஸோ நம்ம டேங் அவங்கள அறியாமலே ஒரு நியூஸ் வந்து கண்ல விழுந்துரும். அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நெல்சன் தான்டா. ஆள் அடையாளமே தெரியாம காட்டு பகுதிக்குள்ள வந்து செத்து கிடந்த மாரி இருக்கும். நம்ம டேங் வந்து அவர் வீட்டுக்குள்ள தான் அடிச்சு போட்ட ஞாபகம் இருக்கும். அப்ப காட்டு பகுதினா, அப்ப அவன் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு அவ்ளோ தூரம் வந்திருக்கானா? அப்ப அவன் சாவுக்கு நம்ம தான் காரணமா? அந்த மாரி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம டேங் அப்படியே அந்த டெட் பாடி ஃபேஸ காட்டுவாங்கடா. அந்த கண்ணு வந்து இன்னும் ஓப்பன்ல தான் இருக்கும். அப்படியே உடம்பெல்லாம் ரத்தமா இருக்கும். அப்படியே அந்த ஃபேஸ்லயுமே வந்து ரத்தம் தெளிச்சிருக்கும். அது பார்க்குறக்கே என்னமோ டேங்க் வந்து அந்த ஃபேஸ் அந்த பாடி வந்து டேங்க பார்க்குற மாரி அவ்ளோ பயமா இருக்கும். அப்படியே நம்ம டேங்கே அறியாம அந்த பாடி வந்து சிரிக்கிற மாரியும், டேங்க பார்த்து சிரிக்கிற மாரி, இந்த மாரி ரொம்ப பயமா வந்து அவங்களே இமேஜின் பண்ண ஆரம்பிச்சுட்டு ரொம்ப கத்த ஆரம்பிச்சுருவாங்க ஹாஸ்பிட்டல்லயே. அந்த ரிமோட்டெல்லாம் எடுத்து டிவி மேல எறியிறது. அப்படியே ஒரு சைக்கோ மாரி நடந்துக்குருவாங்க டேங்கு. ஸோ டக்குனு வந்து டாக்டர், நர்ஸு தான் வந்து என்னன்னு கேட்டா வந்து அந்த மயக்க ஊசி போடுறது, இதெல்லாம் பண்ணி நம்ம டேங்க ஃபைனலா வந்து
ஒரு வழியா சமாதானம் பண்ணி படுக்க வச்சிருப்பாங்க. ஸோ கதிருக்கும் வந்து இத இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கடா. ஸோ அப்படியே ஒரு 2 டேஸ்டா நம்ம டேங்லாம் நரக வேதனையில இருந்திருப்பாங்க. நைட் அவங்களால தூங்கவும் முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் டே ஓரளவுக்கு வந்து ஓகேயா இருந்திருப்பாங்க. நம்ம கதிர் தான் வந்து நம்ம டேங்கோட ரூமுக்கு வந்திருப்பாங்க. ஸோ டேங் எப்படி இருக்காங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு. பட் பார்த்தா அதில வந்து ஒரு லெட்டர் மட்டும் தான் இருக்கும். டேங் எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. தேங்க் யூ ஸோ மச் சார். யாருன்னே தெரியாத எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணதுக்கு. பட் உங்க ஃபேஸ பார்த்து தேங்க்ஸ் சொல்றது அளவுக்கு எனக்கு தைரியம் இல்ல. அது ஏன்னு என்னால உங்கட்ட சொல்ல முடியாது. ஆனா நான் இப்ப இங்கேருந்து போணும். அண்ட் எங்க இருந்தாலும் நீங்க பண்ண ஹெல்ப்ப நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். தேங்க் யூ ஸோ மச். அப்படின்ட்டு டேங்கோட லெட்டர் இருக்கும். ஸோ நம்ம கதிருக்கும் இது ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கும். ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிருக்காங்க அப்படின்ட்டு. பட் அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்றப்ப நம்ம கதிரும் பெருசா எதுவுமே அவங்க ஃபேமிலிய பத்தி தெரிஞ்சுக்கிறது, இந்த மாரி எந்த ஒரு இதுவுமே வந்து இன்வால்வ் ஆயிருக்க மாட்டாங்க. ஸோ இங்க டேங் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரெயின்ல தான்டா ஒரு மாரி ரொம்ப பதட்டத்துலயும், வெறுப்புலயும் இந்த வாழ்க்கையில ஃபுல்லா எல்லாமே போச்சு அப்படின்ற மாரி தான் அந்த வானத்தையே பார்த்துட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணா அந்த இருட்டு ரூம தான்டா காட்டுறாங்க. அந்த வீடு தான், அந்த 103 வீடு தான். திடீர்னு அந்த வீட்ல வந்து கேட் அதுவா ஓப்பன் ஆகுது. அந்த டேங் இருந்த ரூம்ல பார்த்தோம் அப்படின்னா, நடுவுல அந்த சேர் உடைஞ்சிருக்கும்லடா, அது வந்து ரொம்பலாம் உடைஞ்சிருக்காது. ஒ ஓரளவுக்கு கொஞ்சம் உட்காரலாம், ரொம்ப நேரம் உட்கார முடியாது. அந்த மாரி ஒரு சேர் தான். அந்த வீட்டுக்கு நடுவுல தான் அந்த சேர் இருக்கும். சாஞ்ச கீழ விழுந்த மாரி தான் கிடக்கும். திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த சேர் அதுவா வந்து எந்திரிச்சு நிக்கிற மாரி இருக்கும். அப்படியே அந்த சேர்ல வந்து யாரோ உட்காந்த மாரி அந்த சேர் பாட்டுக்கு ஆடிக்கிட்டே இருக்கும்டா. ஸோ அப்படியே அந்த ரூம் இருட்டா தான் இருக்கும். பட் திடீர்னு அந்த நடுவுல அந்த சேர் இருக்க இடத்துல மட்டும் யாரோ லைட்ரு பத்த வச்ச மாரி ஒரு வெளிச்சம் வரும். அந்த சவுண்டு ஒரு கிரிஸ்பியான ஒரு சைக்கோ ஸ்மைலு. தப்பு பண்ணிட்ட கரடி. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. என்னோட முழு சைக்கோத்தனத்தையும் இதுக்கப்புறம் தாண்டா உன்ட்ட காட்ட போறேன். இதுக்கப்புறம் உன்னோட ஒவ்வொரு நிமிஷமும் என் கையில தான். வெயிட் அண்ட் வாட்ச் மை டியர் பேபி பாய். ஸோ இந்த த்ரில்லரான பாயிண்ட்டில் நம்ம இந்த ஸ்டோரியை முடிச்சுக்கலாம்டா. இதில் இன்ட்ரொடக்ஷன் இருந்துச்சா என்னான்னு தெரில. ஆனால் கொஞ்சம் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். பட் கவலைப்படாதீங்க, இன்ட்ரொடக்ஷன் வந்து போக போக உங்களுக்கு ஸ்டோரிக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் வரும். அண்ட் இது என்னோட ஒரு கோஸ்ட் சீரீஸில் ஃபஸ்ட் டைம்ன்றனால ப்ராப்பராக கொண்டு போனேன்னா என்னன்னு எனக்கு தெரில. பட் கொண்டு போகலைன்னா கண்டிப்பாக உங்கள் கமெண்ட் ஷேர் பண்ணி உங்களோட தாட்ஸை வந்து ஷேர் பண்ணலான்டா. அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சீக்கிரமே இதோட நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஜி. டாடா, பை பாய், சராங்கே.